Hi friends, welcome to Career Growth 360. நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து ஃப்ரீயா 6 டிஃபரெண்ட் ஐடி ரிலேட்டட் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் நீங்க ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ணாம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு டிஜிட்டலா சர்டிஃபிகேட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சர்டிஃபிகேட்டை உங்களுடைய ரெஸ்யூம்லயும் ஆட் பண்ணிக்கலாம், லிங்க்டின் ப்ரொஃபைலையும் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோல கிளியரா எண்ட் டு எண்ட் எல்லா டீடைல்ஸும் ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதான் நீங்க நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ஜாப் அண்ட் ஃப்ரீ கோர்சஸ் ரிலேட்டடான கண்டென்ட்க்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் போர்ட்டல் பத்தின ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். NIE-LIT இருந்து தான் இந்த ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வராங்க. இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஐடி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ல இருக்கக்கூடிய ஃபீல்டில் இருக்கிற சர்டிஃபிகேஷனல் கோர்சஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரீமியம் இன்ஸ்டியூட் அண்ட் அதுக்கு கீழே வரக்கூடிய கோர்சஸ் வந்து ஃப்ரீயாகவும் அது மட்டும் இல்லாமல் மினிமல் காஸ்ட்லையும் வந்து கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்கக்கூடியது அல்லது உங்க மைண்டுக்கு வரக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, NIE-LIT-ல எடுக்கக்கூடிய கோர்சஸ் வந்து வொர்த்தா? அல்லது வந்து இவங்க குடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வொர்த்தா? எனக்கு வந்து எண்ட் டு எண்ட் ஒரு டெக்னாலஜி வந்து கவர் பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். இதுல வந்து எக்ஸாக்ட்டா நான் சொல்லக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய ஃப்ரீ கோர்சஸ் டோட்டலா 6 கோர்சஸ் இருக்கு. அதுல நீங்க எந்த கோர்ஸ் வந்து எடுக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஒரு வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா, இதுல வந்து HTML, CSS, JavaScript, Angular, JS வந்து கவர் பண்றாங்க. இத நீங்க லேர்ன் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறமேலு நீங்க வந்துட்டு ரிலவெண்டான ஒரு ப்ராஜெக்ட்டை யூடியூப்லயோ அல்லது GitHubலயோ பார்த்து நீங்க ஹேண்ட்ஸ் ஆனா ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ உங்களோட ரெஸ்யூம்ல நீங்க எப்படி வந்து கம்பைண்டா ஆட் பண்ணணும் அப்படின்னா, இங்க பர்டிகுலர் நீங்க கோர்ஸ் லேர்ன் பண்ணிருக்கீங்க அண்ட் ப்ராஜெக்ட்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து மென்ஷன் பண்றப்போ உங்களுக்கு எக்ஸாக்டா வேலிடா இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்க வந்து எந்த கோர்ஸ் படிச்சாலும் அதுக்கு ரிலவெண்டான ஒரு ப்ராஜெக்ட்டை சர்ச் பண்ணி நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட்ஸ் எல்லாம் கவர் பண்றாங்க. இந்த கான்செப்ட்ஸை வந்து நீங்க இன்டர்வியூல கொஸ்டின்ஸ் கேட்கிறப்ப ஆன்சர் பண்றப்போ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபண்டமெண்டல் கோர்ஸ் வந்து நீங்க எடுக்கிறீங்க. இது கம்ப்ளீட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டா எதுவுமே தெரியாது அப்படிங்கிறப்ப நீங்க எடுத்துக்கலாம். இதுல 6 டிஃபரெண்ட் கோர்சஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸை ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்ஸ் ஆன் கம்ப்யூட்டர் கான்செப்ட். அதாவது நீங்க வந்து ஒரு சப்போர்ட் ரோல்க்கோ அல்லது ஒரு BPO ரோல்க்கோ போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கா வந்து கம்ப்யூட்டர்ல என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு அண்ட் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான டெர்மினாலஜி எல்லாமே லேர்ன் பண்றதுக்காக இந்த பர்டிகுலர் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஓஎஸ்னா என்ன, கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய பேசிக்ஸ், அதாவது வந்து ஒரு வேர்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு பிரசன்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் ஒரு எக்ஸல் ஃபைல் நீங்க எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே டீச் பண்றாங்க. இந்த ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா 9 சாப்டர்ஸ் அண்ட் 24 லெக்சர்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பத்தி சுத்தமா எதுவுமே ஐடியா இல்லை அப்படின்னா நீங்க இந்த கோர்ஸை எடுத்துக்கலாம். அடுத்த செகண்ட் இருக்கக்கூடிய கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி சுத்தமா ஐடியா இல்லை, எனக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், ஒரு ஏன்னா என்ன, அதுல என்ன எதுக்காக யூஸ் பண்றாங்க, என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க ஐடென்டிஃபை பண்ணி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா UAAI அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்லி தமிழ்லேயே வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா 20 லெக்சர்ஸ் இருக்கு. இதை நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரேட்டிவ் ஏஐக்கான கோர்ஸ். ஸோ அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கோர்ஸ்ல ஜென் ஏஐல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து லேர்ன் பண்றதுக்கான ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. 6 சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது வெப் டிசைனிங் அண்ட் பப்ளிஷிங். இந்த பர்டிகுலர் கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரண்ட் எண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட்ல கவர் பண்றாங்க. HTML, CSS, JavaScript, Angular, JS. ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா 23 லெக்சர்ஸ் இருக்கு, நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த்தா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கோர்ஸ் பைத்தான்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து A to Z பைத்தானுடைய ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கவர் பண்றாங்க. நீங்க புதுசா பைத்தான் லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்னா எக்ஸாக்டா என்னென்ன டாபிக்ஸ் நீங்க படிக்கணுமோ அதை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பை பேசிக்ஸும் கவர் பண்ணிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் லாஸ்டா நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிலேட்டடா உங்களுக்கு எல்லாமே வந்து கவர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ல என்னென்ன பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்கும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சென்சர்ஸ்னா என்ன, ஆக்சுவேட்டர்ஸ்னா என்ன அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை எப்படி நீங்க வந்து ஃபியூச்சருக்கு எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. 28 லெக்சர்ஸ் இருக்கு. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்லி வந்து ₹0 எடுத்துக்க முடியும். ஸோ டேரக்டா போயிட்டு நீங்க பிளாட்ஃபார்ம்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களோட இமெயில் அட்ரஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த எந்த கோர்ஸ் எடுக்கிறீங்களோ அதுல போயிட்டு என்ரோல் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஒன்ஸ் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு என்ரோல் பண்ணிக்கலாம். என்ரோல் பண்ணிட்டு உங்களுடைய கோர்ஸை நீங்க எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அசஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். சைட்ல வந்து உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்கு, சாப்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை வச்சு நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.